எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த நோய்கள், அந்நோய்களை தடுக்கும் முறைகள், அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். போன வாரம் சொன்ன உங்களிடம் அந்த மாரடைப்புக்கு மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர், நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது அபாய காரணங்கள் மாற்றக்கூடியது, மாற்ற முடியாதது. மாற்ற முடியாது என்ற ஜெனட்டிக்கு கூட வாழ்க்கை முறையால் மாடிஃபை பண்ண முடியான்ட்டு விளக்கி சொன்னேன். இந்த வாரம் மாரடைப்புடைய அறிகுறி என்ன, வந்தால் என்ன பண்ணணும் பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு விரும்புகிறேன். இதை பாருங்கள். மாரடைப்பு வந்த உடனே மார்பில் அடைப்பு மாதிரி வரும், ஒரு அழுத்தமாக இருக்கும், ஒரு செஸ்ட்டில் எதையோ வைக்கிற மாதிரி இருக்கும். அதான் மாதிரியே சொல்லியிருக்கேன், மார்பில் ஏதோ அடைப்பது போன்று இருப்பதால் மாரடைப்பு வந்த உடனே வலி தாங்க முடியாது. உடனே அந்த வலி கைக்கு பரவலாம், கழுத்துக்கு பரவலாம், முதுகுக்கு பரவலாம், வயிற்றுக்கு பரவலாம். அது வலது பக்கம் இடது பக்கம் மட்டுமல்ல, வலது கைக்கு கூட பரவ வாய்ப்பு உண்டு. உடனே அந்த வலி சுண்ட விரலுக்கு கூட போகும். அந்த வலி வந்தோடனே நீங்கள் யாருமே வாயுன்னு நினச்சிக்காதீங்க, அல்சர், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ஹார்ட் பேன் நினைக்காதீங்க. அது தோள்பட்டியில் இருக்கிறனால தசை வலியை, மூட்டு வலியை நினச்சி நிறைய பேர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும். அந்த புது வலி அது தெரிஞ்சுக்கும் பொழுது அது இதயத்தினால என்னன்றதை உங்கள் டாக்டர் தான் முடிவு பண்ண முடியும். நீங்களே டாக்டராகி உங்கள் உயிரை இழந்து விடக்கூடாது. பயமுறுத்தது சொல்ல. ஏனெனில் இந்த ஸ்லைடை பாருங்கள். மாரடைப்பு வந்தவுடன் நீங்கள் முதல் 1 மணி நேரத்திற்கு டாக்டர் மருத்துவமனைக்கு செல்லிவிட்டால் உங்களை கட்டாயம் காப்பாற்றி கொள்ள முடியும். அது கோல்டன் ஹவர் என்று பெயர். முதல்ல 1 ஹவர் மிக முக்கியம். அந்த கோல்டன் ஹவர் 6 மணி நேரத்திற்குள் சென்றால் கூட உங்களுக்கு பயணம் கொடுக்க முடியும். அந்த கோல்டன் ஹவரில் போய் இன்டென்சிவ் கேரில் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் செலுத்துவோம், ட்ரிப்பெல்லாம் கொடுப்போம், சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். த்ராம்போலைட்டிக் என்ற அந்த கிளாட் வருதில்ல, த்ராம்பஸ், அதை கரைக்கிற மருந்தை இன்ஜெக்ஷன் மூலம் கொடுத்து கரைச்சிட்டோம்னா இதயோடைய தசைகளை உண்மையாக மறுபடியும் பிராணவை அதிக செலுத்தி, ரத்த ஓட்டத்தை செலுத்தி, தசைகளின் வலிமையை கூட்டி அவங்கள காப்பாற்ற முடியும். அதான் கோல்டன் ஹவர். சரி, இந்த மாரடைப்பு வந்த உடனே என்ன பண்ணணும்னு சில பேர் நிறைய பேர் கேட்பீங்க. அனைவர் வீட்டிலும் இப்பொழுதே சொல்கிறேன், 350 மில்லிகிராம் வச்சுங்க. 350 மில்லிகிராம் ஆஸ்பிரின் மாத்திரை வீட்டில் வச்சுக்கணும். அது கடையில் கிடைக்குது. அது உடனே தண்ணி வச்சு உடனே குடிச்சிக்கணும். வேணும்னு ஆன்டாசிட் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு உடனே அது பண்ணுறதுக்கு முந்தையே 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி உடனே அதை வச்சு டாக்டர்கிட்ட மருத்துவமனைக்கு போகிற மாதிரி இன்டென்சிவ் கேரில் இருக்கிற எல்லா மருத்துவமனைக்குள்ளேயும் நீங்கள் போயிடலாம். அது போனோடனே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து கரைச்சிடலாம். அந்த 350 மில்லிகிராம் ஆஸ்பிரின் 10 பைசா தான், எல்லா கடையிலும் வாங்கி வச்சுங்க. அதோட ஸ்டாட்டின் ஒரு மாத்திரை கிடைக்கும். அது அட்டோஸ்டாட்டினாக இருக்கலாம். இந்த 40 மில்லிகிராம் டேப்லெட்னு கையில் வச்சுங்க. அதையும் சேர்த்து சாப்பிட்டு குளோபிடோகிரல் ஒரு மாத்திரை, அது குளோபிடோகிரல், அது 75 மில்லிகிராம். இது 3 மாத்திரை நீங்கள் எல்லாம் வச்சுருந்தீங்க வச்சுங்க. அது 3த்தையும் ஒன்றா தலையில் விழுங்கிட்டு போனீங்கன்னா அந்த இரத்த குழாயில் அந்த அடப்படுதில்லை த்ராம்பஸ், அது வேகமாக கரைஞ்சி விடும். நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளே நிறைய கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான் எல்லாருமே ஃபஸ்ட் எய்டாக ஆஸ்பிரின் மாத்திரை 350, ஸ்டாட்டின் ஒரு மாத்திரை 40 மில்லிகிராம், குளோபிடோகிரல் என்ற மாத்திரை 75 மில்லிகிராம் 3 கையில் வாங்கி வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிடணும். நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம மருத்துவமனைக்கு போகும்பொழுது உட்காந்துட்டு போனோமா படுத்துக்கிட்டு போனோமா? நீங்கள் முடிவு பண்ணது எங்கள் பேஷண்ட்டுக்கே தெரியும். அவங்க எந்த நிலையில் உட்காந்து போகிறாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ உட்காந்து போனால் உட்காந்துட்டு போட்டோம், படுத்துட்டு போனால் படுத்துக்கிட்டே போட்டோம். நீங்கள் எதுவும் படுக்கணும்னு நினைக்கிறப்ப உட்கார வைக்கக்கூடாது,
உட்கார்ந்து போனால் நல்லா இருக்கணும், படுக்க வைக்கக்கூடாது, பதட்டம் அடையாது. பட் நீங்களே காரோ நீங்களோ ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகக்கூடாது, முக்கியமாக வச்சுக்கணும். இதுதான். அடுத்த ஸ்லைடை பாருங்கள். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்பு வந்தால் வெளி வரும். பட் 10% இந்த ஸ்லைடில் பார்க்காம சைலண்ட்டாக வர வாய்ப்பு உண்டு. சைலண்ட் ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும்னா 70-80 வயதை தாண்டியவர்களுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும். சர்க்கரை வியாதி இருந்தால் ஹார்ட் அட்டாக் சைலண்ட்டாக வரும். இந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்கள்ல, அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் சைலண்ட்டாக. அப்போ அவங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? இந்த சைலண்ட்டாக வர ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு ரொட்டீனாக வைத்தியம் பண்ணால் தான், ரொட்டீனாக அந்த எல்லாம் செக்கப் பண்ணி ரொட்டீனாக ஒரு செக்கப் பண்ணும்பொழுது ஹார்ட் அட்டாக் வரதை இசிஜியோ எக்கோ எடுத்தால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரொட்டீனாக பண்ண ஹார்ட் அட்டாக் சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவர்கள் உயிரை இழப்பதற்கு கூட காரணமாயிடும். அதான் முக்கியமாக நான் சொல்கிறேன். நம்ம மருத்துவமனையில் அட்மிட் பண்ணணும், என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்லைடில் பாருங்கள், எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இசிஜி எடுத்த உடனே கண்டுபிடிப்போம் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துடுதுன்னு சொல்லி. இசிஜி எடுத்த உடனே பாருங்கள், எக்ஸ்ரே செஸ்ட் எடுப்போம். எக்கோ கார்டியோகிராம் இப்போ 3D கலர்ஃபுல்லாக மேப்பிங் இது எக்கோ பண்ணும்பொழுது அந்த இதயம் தசைகளுடைய வேலையை கண்டுபிடிப்போம். ஆர் சிடி ஆஞ்சியோ பண்ணலாம், அல்லாவிட்டால் கொரோனரி ஆஞ்சியோகிராம். பட் ருட்டீனாக கொரோனரி ஆஞ்சியோகிராம், சிடி ஆஞ்சியோகிராம் டாக்டரை முடிவு பண்ண எது பண்ணணும்னு சொல்லி எல்லாம் 2 நிமிடத்தில் உங்களுடைய இதய மாரடைப்பு எங்கே வந்தது, எப்படி வந்துருக்குது, எத்தனை கூட அடைப்பட்டது எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும் சில டெஸ்ட்டுகள் பண்ணோம்னா. இப்போ சமயத்தில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இதை பாருங்களேன். அந்த பேஷண்ட்டு வந்தார், மிஸ்டர் கண்ணன்ட்டு, அவர் மனைவியோடு வந்தாங்க, ஸ்டைலில் பார்க்குறவர். அந்த இசிஜியை பார்த்த உடனே என்ன கண்ணன் இவ்வளோ பதற்றமாக இருக்கிற, ஏன் உனக்கு ரத்த கொதிப்பு வருது, ஏன் உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படிலாம் சொன்னோடனே அவங்க மனைவி, என்னங்க சொக்கலிங்க, நான் ஒன்றுமே சொல்லலையே, நீங்களே சொல்கிறீங்க. நான் சொன்னேன், உங்கள் இசிஜியை பார்த்தா உங்கள் ஜாதகமே சொக்கலிங்க செய்ய முடியும்னு சொன்னேன். உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க, இன்னும் ஒன்று சொல்ல முடியுமா? என்னம்மான்னு கேட்டேன். என் பெண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்னு கேட்குறாங்க. அந்த பெண்ணுக்கு திருமணமாக தள்ளி போடுவதால் தான் இந்த அம்மாவுக்கு ரத்த கொதிப்பு, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. நாம் கடமைகளை நீங்கள் சுகமாக நினைத்து செய்ய வேண்டுமே தவிர சுமை என்று நினைத்து பண்ணவே கூடாது. இதை பாருங்களேன். அடுத்தது ஒன்று என்ன பண்ணுவோம்? ஹார்ட் அட்டாக் வந்த உடனே இந்த ஸ்டைலில் பார்த்திங்கன்னா மேலேருந்து பாருங்கள், பலூன் ஸ்டென்ட்டு போடுவோம். அப்படி இல்லைன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணலாம். ஆர் பேஸ் மேக்கர்ன்ற கருவியை பொறுத்துறோம். ஆனால் சமயத்தில் பாருங்களேன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், இவன் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் பண்ணுறோம். இது எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து பண்ணாலும் அனைத்தும் தற்காலிகமாக பயனைத்தருமே தவிர பர்மனெண்ட் க்யூர் என்பது உண்மையில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை முறையை சீராக்கி நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்வது தான் வாழ்க்கை முறை. அதை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. மீதி அனைத்தும் தற்காலிக முறை என்று நிறைய பேர் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டோம், ஸ்டென்ட்டு பண்ணிக்கிட்டோன்ட்டு பர்மனெண்ட் க்யூர் என்று நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். இன்னும் வரன்ற பல நோயாளிகள் இந்த பைபாஸ் சர்ஜரி ஸ்டென்ட்டை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இரத்த குழாயில் அடைப்போ, ஸ்டென்ட்டுக்கு மேலேயோ கீழே அடைப்போ வந்து என்ன அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் அவர்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கவில்லை. இனிமேலாவது வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து இன்றையிலிருந்து வைத்தால் நீங்கள் செலவழித்த பணம் அனைத்தும் உங்களுக்கு பூர்ண குணமடைக்க நீங்களே வசதி செய்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருக்கிறது. அது என்னவென்றால், டெங்கு போன்ற நோய்கள் பரவுவதற்கு முக்கியமான காரணம் கழிவுகளை ஒழுங்காக மேலாண்மை செய்யாததுதான் முக்கியமான காரணம் என்று ஒரு மிகச்சரியான ஒரு காரணியை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. முக்கியமாக நாடு முழுக்க இந்த பிரச்சனை என்பது இன்று தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய மிக முதன்மையான பிரச்சனை
என்று இன்றைக்கு நாம் எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் அது உண்மையிலேயே குப்பைகள் தான். குப்பைகள், கழிவுகள். ஒரு புறம் மக்கள் தொகை பெருக்கம், இன்னொரு புறம் நுகர்வு கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சி. இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான டன் குப்பைகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் பிளாஸ்டிக் கழிவுகள் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்கக்கூடியது இந்த எலக்ட்ரானிக் கழிவுகள். அதாவது நாம் பயன்படுத்துகிற மின்னணு சாதனங்கள், அதாவது அது கெட்டுப்போன பொருள்கள் அல்லது வீணாகிவிட்ட பொருள்கள், அதனுடைய உதிரி பாகங்கள். ஏனென்றால் எல்லோருமே பல்வேறு விதமான மின்னணு சாதனங்களை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். செல்ஃபோன்கள், தொலைக்காட்சி, இன்னும் பல்வேறு விதமான மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அவையெல்லாம் பயன்படாமல் போனவையெல்லாம் பூமியின் மேல் விழுந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியாக அதே போல் மனித கழிவுகள். இன்னொன்று, இந்த நுகர்வு கலாச்சாரத்தின் காரணமாக பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு அல்லது பாலித்தீன் கவர்கள் சுற்றப்பட்டு வரக்கூடிய பொருள்கள், பேப்பர் கப்புகள், இப்படியாக ஒரு எத்தனையோ விதங்களில் இன்று குப்பைகள் என்பது உற்பத்தி செய்யப்படுகின்றன. பொதுவாக ஒரு நாடு என்பது வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிற போது அந்த வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் அந்த நாடு சிந்திக்க வேண்டும். எப்போதுமே வளர்ச்சி என்பது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியான சில புள்ளி விவரங்களையோ அல்லது சில வேலை வாய்ப்புகளையோ நாம் பேசுகிற போது எதிர்கால தலைமுறைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த வளர்ச்சியிலிருந்து நாம் செய்கிறோமா என்பது மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு பல வளர்ந்த நாடுகள் ஒரு வளர்ச்சிக்காக அவர்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அல்லது ஒரு நுகர்வு கலாச்சாரத்தினுடைய ஒரு பெருக்கத்திற்காக அவர்கள் என்ன விதமான விஷயங்களை செய்தாலும் அந்த வளர்ச்சியினுடைய விளைவுகள் அவற்றை பற்றி அவர்கள் கவலைப்படுகிறார்கள். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் மேற்கு நாடுகளில் கார்களை பயன்படுத்துவதற்கு கடுமையான கட்டுப்பாடு இருக்குது. நம்முடைய நாட்டில் வாகனங்களை விற்பதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதிகபட்சமாக ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கார்களை விற்றிருக்கிறோம், எவ்வளவு 2 சக்கர வாகனங்களை விற்றிருக்கிறோம் என்று ஒரு சாதனை பட்டியலாக அவை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. அது ஒரு வளர்ச்சியாக இங்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு வாகனமும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நச்சுப்புகை, அந்த புகை காற்று மண்டலத்தில் கலப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது காற்று மாசு, ஒளி மாசு, இதை பற்றி நாம் கவலைப்படுவதே கிடையாது. அல்லது கவலைப்பட்டால் கூட நம்முடைய பொருளாதார வளர்ச்சியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் எத்தனை சதவீதத்தை நாம் இது சார்ந்த பாதுகாப்புகளுக்கு ஒதுக்குகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. ஒப்புக்கு ஒரு சிறிய தொகையை ஒதுக்குகிறோம். ஆனால் நாம் மரங்களை நடுவதற்கோ அல்லது காற்று மாசை குறைப்பதற்கோ என்ன சட்டங்களை ஏற்றுகிறோம், ஒளி மாசை குறைப்பதற்கு என்ன சட்டங்களை ஏற்றுகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் பெரும்பாலும் கிடையாது. ஆக வளர்ச்சி சார்ந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி சார்ந்த விஷயங்களோடு சேர்த்து கவனிக்கப்பட வேண்டியது இந்த விஷயமும் என்பதுதான் ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் மிக 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 நாம் ஒரு கவனமாக நாம் பார்க்க வேண்டிய, அணுக வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வளர்ச்சி என்பது அது பல சமயங்களில் அழிவிற்கு ஊற்றாக இருக்கக்கூடியது. இந்த சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த குப்பைகள் தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் குப்பைகள் தேங்குவதன் மூலமாக கொசுக்கள் உற்பத்தி ஆவதற்கான, கிருமிகள் உற்பத்தி ஆவதற்கான ஒரு மிகப்பெரிய சூழல் ஏற்படுகிறது. ஆனால் குப்பைகளை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து அகற்றி இன்னொரு இடத்தில் கொண்டு போய் குவித்து வைக்கிறார்கள். அப்படி குவித்து வைப்பதன் மூலமாக குப்பை அழிவது கிடையாது, அது இடம் நகர்கிறது, இடம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கேற்ப நோய்களும் உற்பத்தியாகி ஊர் முழுக்க பரவிக்கொண்டே இருக்கின்றன. குப்பைகளும் கழிவுகளும் பெருமளவிற்கு நதிநீரில் போய் கலக்கின்றன, அல்லது குளங்களிலும் ஆறுகளிலும் போய் கலக்கின்றன, கிணற்று நீரில் போய் கலக்கிறது. இதன் காரணமாக நீர் மாசு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது நாம் மழைக்காலங்களில் நாம் பார்க்கிறோம், தண்ணீர் வடிவதற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, தடையாக இருப்பது என்பதே இந்த குப்பைகள் தான். ஏனென்றால் நிறைய இடங்களில் மாநகராட்சி அங்கே போதுமான ஊழியர்கள் இல்லாததாலும் குப்பைகளை சேகரித்து அவற்றை மறுசுழற்சி செய்து அல்லது அவற்றை அழிப்பதற்கான திட்டங்களோ அதற்கான நிதி வசதியோ ஊழியர்களோ அல்லது நவீனமான சாதனங்களோ இல்லாததன் காரணமாகவும் குப்பைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து ஒரு பெரிய மழை வருகிற போது அது ஒரு மிகப்பெரிய சேதத்தை உருவாக்குகின்றன. இன்றைக்கு சாக்கடை நீரெல்லாம் வீட்டிற்குள் புகக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக குப்பைகள், கழிவுகள், அந்த கழிவுகள் உருவாக்கக்கூடிய தடைகள் இவைதான்.
ஆகவே பல்வேறு விதங்களில் மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயமாக இன்று இந்தியாவில் குப்பைகள் வளர்ச்சி அடைந்து வருகின்றன. ஏனென்றால் நுகர்வு கலாச்சாரம் அந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. அதைத்தான் நாம் ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட் என்றும் கூறுகிறோம். அப்படி இருக்கிற போது அந்த வளர்ச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு கணிசமான பகுதியை வளர்ச்சியினுடைய மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு நாம் ஒதுக்க வேண்டும். அந்த திசையில் நம்முடைய பயணம் இல்லாவிட்டால் நாம் வளர்ச்சி என்பது ஒரு வீக்கமாக இருக்கும். அதற்கான விலையை நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மக்கள் கொடுக்க நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையின் மீது நமக்கு விருப்பம் இருக்கும் பொழுது அந்த துறையை பற்றி முழுமையான தகவல்களை நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே அந்த துறையை நோக்கி நம்மால் பயணம் செய்ய முடியும். அந்த வகையில் இந்த பகுதியில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் அவர்களின் துறைகளை பற்றி பல அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா எலும்புகள் அதோட முக்கியத்துவம் என்ன, இதோட முக்கியத்துவம் பற்றி பேசும்போது அக்டோபர் 20ஆம் தேதி எலும்பு வலுவிழப்பு தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். இதற்கான முக்கியத்துவம் என்ன இப்படின்னு பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். எலும்புகள் நம்ம சொல்கிறோம், இந்த ஒரு என்டையர் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் ஒரு பிரச்சனை கோளாறுன்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை அதை ஏற்படுத்துது, அதை சரியான முறையில் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, அதற்கான வழிமுறைகள் இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறை மூலமாக எந்த அளவுக்கு நம்மளால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு கூடுதல் முக்கியத்துவம் அக்டோபர் 20ஆம் தேதியை வந்து எலும்பு வலுவிழப்பு தினம் அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க. இந்த நாள் இதை குறிப்பிட்டு சொல்றதுக்கான முக்கியத்துவம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் 20 இதற்கான முக்கியத்துவம் பற்றி பேசலாம். ஏன் இந்த நாளை வந்து எலும்பு வலுவிழப்பு தினம் அப்படின்னு கடைபிடிக்கிறாங்க? இப்போ நம்ம சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. அதே போல் மனிதனுக்கு எலும்புங்கிறது ஒரு சுவரை போன்றது. எலும்பு வந்து மனிதனுக்கு இல்லைன்னா அவன் ஒரு சதை குவியல் போல் தான் தோற்றம் அளிக்க முடியும். அந்த வகையில் எலும்பு வந்து மனிதனோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த அக்டோபர் 20 வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே, அதாவது உலக சுகாதார மையம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 20ஆம் தேதி வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே, எலும்பு வலுவிழப்பு தினம் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து முதல்ல 1997 அப்போ வந்து 234 கமிட்டி மெம்பரோட ஆரம்பிச்சிது. 100க்கும் மேற்பட்ட பல நாடுகள் சேர்ந்து இந்த கமிட்டியை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா 1997 இருந்து ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 20 எலும்பு வலுவிழப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஏன் நம்ம வந்து எலும்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் மேலே இந்த எலும்பு வலுவிழந்து அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளுக்கு நம்ம வந்து செலவழிக்கிறோம். ஒரு 3 நொடிக்கு ஒருத்தர் வந்து இந்த எலும்பு வலுவிழப்புனால எலும்பு முறிவு ஏற்படுது. கிட்டத்தட்ட வந்து 20 கோடி மக்கள் உலக அளவில் எலும்பு வலுவிழப்புக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த எலும்பு வலுவிழப்பு வந்து ஒரு சைலண்ட் தீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து எலும்பு வலுவிழந்து இருக்குது, பட் ஆனால் வந்து யாருமே வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை. இதனால பின்னாடி வரக்கூடிய பல பக்க விளைவுகளை நம்ம தவிர்க்கலாம் எப்போ வந்து நம்ம உரிய காலத்தில் நம்ம அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா. 3ல் 1 பங்கு ஒரு விமன் பாப்புலேஷனில், மகளிர் பாப்புலேஷனில் 3 பேருக்கு ஒருத்தருக்கு இந்த எலும்பு வலுவிழப்பு பாதிப்படைகிறது. 12 ஆண்களில் ஒருத்தருக்கு எலும்பு வலுவிழப்புனால பாதிப்படைகிறாங்க. அதனால வந்து இது வந்து பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த விழிப்புணர்வை வந்து நம்ம வந்து உலக அளவில் நம்ம வந்து
பரவல் செய்யணும். செஞ்சால் தான் வந்து இதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் நம்ம வந்து தவிர்க்க முடியும். இதனால தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அக்டோபர் 20ஆம் தேதி உலக எலும்பு வலுவிழப்பு தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த வலுவிழப்பு தன்மை அப்படிங்கிற போது அது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு எலும்பு அப்படின்றது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் வளர்ச்சி அடையுது, நம்ம க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வளருது அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட், நம்ம எலும்புகளை பாதுகாக்கணும், அதை வலிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு தனியாக பெருசாக எந்த முயற்சியும் பண்ணுற மாதிரி தெரியல. நம்ம இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடி எலும்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது எப்படி சார்? எலும்பை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து இளமையிலேருந்தே அதுக்கு நம்ம வந்து போதிய கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். இப்போ வந்து லைக் அதுக்கு மெயின் வந்து நம்மளோட டயட், நம்ம என்ன உணவு உண்கொள்கிறோமோ அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. எப்போவுமே எலும்பு வந்து எலும்பு அப்படின்னு பார்த்தோம், எலும்பில் வந்து சுண்ணாம்பு சத்து, கால்சியம், ஃபாஸ்பரஸ் தான் மேக்சிமம் இருக்குது. ஸோ அது அதிக அளவில் உள்ள உணவுகள், பால், முட்டை, காய்கறிகள், பழங்கள், இது இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ், அது போக வைட்டமின் டியும் வந்து நம்மளுக்கு ரொம்ப எலும்பு வந்து ஊட்டச்சத்து மிக்க இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. வைட்டமின் டி எங்கே இருக்குன்னா சன்லைட்டில் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம உடம்புக்கு வைட்டமின் டி கிடைக்கிற சோர்ஸ் வந்து சன்லைட் தான். அதனால தான் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு 15 மினிட்ஸாவது வந்து சன் வாக்கிங் அந்த மாதிரி நம்ம வந்து மேற்கொண்டால் அது வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டில் நம்ம டயட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ரீசெண்டாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் வந்து நம்ம ப்ரீஃப் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கொண்டோன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து எலும்பு வந்து ஒரு வலிமையுள்ள ஒரு இதுவாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இளமையில் நம்ம வந்து 3 விதமாக பிரிக்கலாம். இளமையில் எப்படி என்ன பண்ணணும், அதாவது எலும்பு வளர்ச்சி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 18 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் வளர்ச்சி இருக்கும். 18 வயசுலேருந்து ஒரு 40 இயர்ஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மனிதனுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து அவனோட வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அந்த டைமில் என்ன பண்ணணும், அப்புறம் ஒரு 45-50 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து என்னென்ன மேற்கொள்ளணும் அப்படின்னு இளமையில், அதாவது ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளே நல்ல வந்து டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், நல்ல ஊட்டச்சத்து மிக்க இது கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்டாக அவங்க ஸ்கூல் தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அவங்க வந்து லைக் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வெளியில் வந்து சின்ன குழந்தைங்க வந்து போய் விளையாடணும், வெயிலில் விளையாடுறது. அண்ட் வந்து லைக் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா வந்து லைக் அவங்க வந்து ரொம்ப பேக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து ஷோல்டரில் வந்து 2 சைடும் போட்டுட்டு போகிற மாதிரி தான் வந்து லைக் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். ஏன்னா இதெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா வந்து லைக் அந்த 20 இயர்ஸ் கிட்ட வந்து எலும்பு வளர்ச்சி ஆகிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போது நெக்ஸ்ட் 20 to ஒரு 40 இயர்ஸ் அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, பணிபுரியிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கணும். அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து எலும்புக்கு வந்து பிற்காலத்தில் வந்து வலிமை உள்ளதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்டர் 40-45 இயர்ஸ் வந்து லைக் கண்டிப்பாக வந்து அவங்க அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் அது எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ்லேயே வந்து லைக் 2 வகை இருக்குது நம்மளுக்கு. இளமையில் வந்து நம்ம வந்து ஹை இம்பேக்ட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, அதாவது வந்து எலும்புக்கு வந்து அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்குற எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங், நம்ம ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஹை இம்பேக்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முதுமையில் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதனால் லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ், வாக்கிங், ஸ்விம்மிங், நீச்சல் இது பண்ணுறது, பீச் மணல் நடக்கிறது, இதெல்லாம் வந்து லைக் யோகா பண்ணுறது, இதெல்லாம் லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ். அதாவது போனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் மினிமம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா தான் எலும்பு வந்து வலுவானதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பின்பற்றுறது வந்து ரொம்ப அவசியம். ஓகே.
ஸோ நீங்கள் இதுவே கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்க 1 to 18 ஒன்று 20லேருந்து ஒரு 45 வரைக்கும், அதுக்கப்புறமா ஒரு ஓல்ட் ஏஜ் இப்படி கிளாஸிஃபை பண்ணுறீங்க. இப்போ நம்ம அந்த 40 இயர்ஸ் வரைக்கும் சொல்லும்போது அந்த மிடில் ஏஜில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாஸ்தி. இன்றைக்கி நிறைய உட்காந்துட்டே பல மணி நேரம் ஒர்க் பண்ணுற ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பேக் போன் ப்ராப்ளம், ஒரு ஸ்பைனல் கார்டில் லம்பார் L4 L5 பிரச்சனை எப்படின்னு வராங்க. அதுக்கு நிறைய பேருக்கு சிட்டிங் பாஸ்சர் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்லாம் அட் த ஏஜ் ஆஃப் 30s இப்போ இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. இதுக்கான காரணம் இதை நம்ம எப்படி சரி செய்ய முடியும்? சிட்டிங் பாஸ்டர் நீங்கள் சொன்னது அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். அதாவது இப்போ வந்து இயற்கையாகவே நம்ம வந்து முதுகு தண்டுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, அது சில வளைவுகள் கொண்டு இருக்குது. அந்த நேச்சுரலாக இருக்கிற வளைவுகளை வந்து நம்ம வந்து என்ன ஒரு பணி புரிகிறோமோ, எந்த எக்ஸசைஸ் பண்ணுறோமோ, அந்த நேச்சுரலாக நம்மளுக்கு இருக்கிற வளைவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த நேச்சுரல் வளைவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணால் வந்து பேக் பெயினோ நெக் பெயினோ வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வேலை வாய்ப்பும் சரி, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே வந்து அந்த இயற்கையாக இருக்கிற வளைவுகளை எதிர்மாறாக தான் வந்து நம்ம இருக்கிறது. ஸோ ஒரு இப்போது ஐடி ப்ரொஃபஷனல் இப்போது வந்து ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி தான் இருந்து ஒர்க் பண்ணணும். இப்போ சிட்டிங் பாஸ்டர்னு எடுத்துக்கிட்டாலும் வந்து ஹெட் டு டோ அவங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன 2 டிப்ஸ்னால் வந்து இது மாதிரி அவங்களோட மானிட்டர் வந்து ஐ லெவலுக்கு சேம் கான்டாக்டில் இருக்கணும். முதுகு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்து இது பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு பணிபுரியக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு பிரேக் எடுத்து நம்ம இது பண்ணுறது பெட்டர். அண்ட் வந்து அவங்க அந்த கீபோர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ரிஸ்ட் பேட் அண்ட் ஒரு எல்போ வந்து இந்த எல்போ வந்து ஒரு 90 டிகிரிஸில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். இப்போ ஒரு பாதிப்புன்னு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வருவாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த பிரச்சனை வந்து நம்ம இட் cannot be cured, it can be treated அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இதுக்கு மேலே இது வராமல் பார்க்க முடியும், ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பேக் போன். அது எவ்வளோ தூரம்? ஒருவேளை அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படியே தான் தொடரணுமா, இல்லை கம்ப்ளீட் க்யூர் அப்படிங்கிறது பாசிபிள் இருக்கா? இல்லை, இப்போ வந்து அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி காலகட்டங்களில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறையா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு. எலும்பு வலுவிழந்த எலும்பை வந்து நம்ம திருப்பி நார்மல் நிலைமைக்கு ஓரளவுக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு ரீசெண்ட் மெடிகேஷன், ரீசெண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து மருந்துகளோ ஊசிகள் அந்த மாதிரி வந்து இருக்குது. அது மாதிரி எலும்பு முறிவுகள் ஆன வலுவிழந்த எலும்புகள் முறிவுகளானதும் அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நவீன சிகிச்சை கொண்டு நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் இஸ் அவைலபிள் இப்போ. ஓகே, ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க. இது வந்து பெண்களுக்கு இன்னும் அதிகப்பட, நீங்கள் முதல்ல சொன்ன ரேஷியோ படி பார்த்தீங்கனாலே 3ல் ஒரு பெண்ணுக்கும் 12ல் ஒரு ஆணுக்கும் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது என்ன? இது யாரை வந்து அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது? ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு வலுவிழப்பு அப்படின்னு நம்ம இது பண்ணுறது. இப்போ எலும்பை எடுத்துக்கிட்டோன்னா அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால்சியம், அந்த சுண்ணாம்பு சத்து, கால்சியம், ஃபாஸ்பரஸ் இது சேர்ந்த ஒரு உறுப்பு. இப்போது அந்த எலும்பில் வந்து உள்ள அந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ் வந்து கம்மியானாலோ, இல்லை அந்த எலும்பு கால்சியம் ஃபாஸ்பரஸ் சேர்ந்திருக்க அந்த போனோட டென்சிட்டி கம்மியானாலோ நம்மளுக்கு வந்து எலும்பு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இண்டிகேட் பண்ணும். இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து மேக்ஸிமம் யாருக்கு அதிக வாய்ப்புகள், ஹூ ஆர் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து மாதவிடாய் நின்ற பெண்கள், 40 வயதுகள் மேலே உள்ளவங்க, அண்ட் ஆண்களுக்கு அதே மாதிரி ஒரு 60 இயர்ஸ் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எலும்பு வலுவிழப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர மேற்கொண்ட உள்ளவங்களுக்கு வந்து மது அருந்தும் பழக்கம், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் உள்ளவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இது தவிர சில பேருக்கு வந்து இப்போது வந்து ட்ரீட்மெண்ட் இப்போது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டீராய்ட் வந்து இப்போது எல்லா ட்ரீட்மெண்ட்காகவும் இல்லை வந்து ட்ரக் அப்யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் பழக்கம் வந்து உள்ளவங்களுக்கும் எலும்பு வலுவிழப்பு வர வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ இதை தவிர வந்து மீதி வேறு சில நோய்கள்னாலையும் வரதுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து சர்க்கரை நோயினாலேயும் எலும்பு வலுவிழப்பு வருது. குடல் இல்லை ஏதோ எந்த நோய் இருந்தாலும் எலும்பு வலுவிழப்பு வர காரணங்கள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேஜர் காசஸ் ஃபார் எலும்பு வலுவிழப்பு. இப்போ இதுக்கான அறிகுறி இப்போ நமக்கு வந்து போன்ஸ் அதோட இந்த தன்மையை இழக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி நம்மளுக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்கும்? எலும்பு வலுவிழப்பு வந்து நம்மளுக்கு மற்ற நோய் மாதிரி இப்போது உடனே தெரிகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து இதோட விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப நாள் ஒருத்தங்களுக்கு எலும்பு வலுவிழப்பு இருந்தாலும் வந்து அதோட விளைவுகள் வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரியுது. இப்போது ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு உடம்பு வலி இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து கீழே ஏதாவது தடுக்கி விழுந்தாலோ இல்லை வந்து லெஸ் ஃபோர்ஸ் இது பண்ணாலும் எலும்பு முறிவுகள் ஏற்படும். ஸோ கீழே நடந்து போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, டக்குன்னு கீழே விழுவாங்க, பார்த்தா எலும்பு உடைஞ்சிது அப்படின்னு எக்ஸ்ரேல தெரியும். ஸோ அப்படி நம்ம திருப்பி பார்க்க போகும்போது எதனால் வந்து எலும்பு இவ்வளோ கம்மியான ஃபோர்ஸ்லேயும் எலும்பு ஏன் உடையுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு சில ஸ்கேன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு எலும்பு வலுவிழப்பு அப்படின்னு நம்ம வந்து இது பண்ண முடியுது. ஓகே. ஸோ அது ஆரம்பத்தில் நம்மளால் பெருசாக ஆரம்பத்தில் எதுவுமே முடியாது. ஆமாம். ஓகே. இப்போது அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது இன்றைக்கும் நிறைய அறுவை சிகிச்சை ஒவ்வொரு நாளும் புது டெக்னாலஜி நம்ம பார்த்துட்ருக்கோம். மெடிசன் ஃபீல்டும் வளர்ந்துட்டுருக்குது. நீங்கள் யூஎஸ் போயிட்டு வந்திருக்கீங்க சமீபத்தில். அங்கே எந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது வென் கம்பேர்ட் டு இந்தியா? இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே வந்து வெளிநாடுகளில் வந்து எலும்பு வலுவிழப்பு அதையும் சரி இல்லை மற்ற எலும்பு சம்மந்தப்பட்ட இதுங்களும் சரி நோய்களும் சரி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அப்புறம் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து லைக் ரீசன்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி வந்து அது ஒரு ப்ரொவிஷன் வந்து அங்கே பரவலாக இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து நம்ம இதில் வந்து அந்த டிலே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்ட் அட்வான்ஸில் வந்து நவீன கம்ப்யூட்டர் அசிஸ்டட் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அது மூட்டு மாற்று சிகிச்சையில் தான் நான் வந்து ட்ரெயின் ஆனேன். ஸோ அதில் வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரீசன்ட் டெக்னிக்ஸ், அந்த மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து ஹை ஃப்ளெக்ஷன் நீஸ், இப்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற கருவி, அந்த ரீசன்ட் டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து லைக் இப்போ தான் இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்போ வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து நாளை போல் வந்து கொஞ்சம் மாறினா இட் வில் பி பெட்டர். ஓகே. அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது ஒன்று விபத்துக்கள், அதனால் நம்ம அறுவை சிகிச்சை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஏஜ் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இந்த தேய்மானம் அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதில் கூட முழுமையாக நம்மளை சரி செய்கிற அளவுக்கு அறுவை சிகிச்சைகள் எந்த அளவுக்கு வந்திருக்கு? இப்போ வந்து 100% நம்மளால் வந்து அவங்க அடிபடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை வந்து நியர்லி 100% அவங்களுக்கு பேக் டு தியர் நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நவீன ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இப்போது. ஸோ அந்த வகையில் வந்து பயப்படுறதுக்கு நம்ம வந்து அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வருமுன் காப்போம்ங்கிறது தான் வந்து நம்ம அதை ஆல்வேஸ் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே. வருமுன் காப்போம் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போது நம்ம நிறைய பிரச்சனைகள் பற்றி பேசுகிறோம், அதற்கான சிகிச்சைகள் எல்லாம் இருக்குது. அப்படின்னாலும் அந்த சரியான முறையில் நம்மளோட உடலை நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு எலும்பு டாக்டர் அப்படிங்கிற முறையில் இதை நம்ம சரியாக பராமரிக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு ஃபிட்னஸ்க்கான டிப்ஸ் சொல்லுங்கள். என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம்? வழிமுறைகள் அப்படின்னா நான் சத்துள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும். அப்புறம் கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் ஷுட் பி நம்மளோட ஒரு 24 ஹவர்ஸில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கணும்.
அண்ட் அது பிரகாரம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து லைக் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா வந்து ப்ரொலாங்டாக ஒர்க் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து யூ டேக் அ பிரேக். ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து லைக் ஸ்ட்ரெஸ் லெவல் கூட எலும்பு வலுவிழப்புக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அது நம்ம இது பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி இது இருந்தாலே வந்து லைக் நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம லீட் பண்ணலாம். எப்போவுமே வந்து அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க மனிதனோட ஏஜ் அதாவது இஸ் குரோனாலஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க. எலும்போட ஏஜ் வந்து பயாலஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த எலும்போட ஏஜ் வந்து மனிதனின் வயதையோட வந்து கொஞ்சம் யங்காகவே இருக்கணும். ஸோ அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி பெட்டர். ஸோ இப்போது சின்ன வயசாக இருப்பாங்க பார்த்தா அவங்களோட எலும்போட ஏஜை நம்ம பார்த்தா வந்து பயாலஜிக்கல் ஏஜ் பார்த்தா நம்ம வந்து அது வந்து ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்குள்ளே அந்த எலும்பு தன்மை இருக்கும். அது நல்லது கிடையாது. எப்போவுமே அதுக்குள்ளே வச்சுக்கிறது இட் இஸ் பெட்டர். ஓகே, இப்போது ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னா, ஒபிசிட்டி எந்த விதத்துலையுமே எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் கொடுக்கும் அப்படின்வாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ ஒபேசிட்டி இன்னைக்கு அதிகமாக பெருகிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழலில் அதற்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னாலும் என்ன சொல்லுவீங்க? வெயிட் ரிடக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மேற்கொண்டு இது பண்ணணும். ஏன்னா வந்து வெயிட் வந்து லைக் இன்க்ரீஸ் ஆக போனுக்கு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ போனில் நடுவில் இருக்க அந்த திசுக்கள் எல்லாம் வந்து அதிக தேய்மானம் வர வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பின்னாடி வந்து எலும்பு முறிகிறதோ எலும்பு வளைவுகள் இல்லை வந்து ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒபிசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயட், நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன், நம்ம வந்து எடுத்துக்கொண்ட உணவுகளில் வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஃபேட் கண்டென்ட்டும் கம்மியாக இருக்கணும். அதிக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதிக வைட்டமின்ஸ், காய்கறிகள், பழங்கள் அதை மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் எப்போவுமே வந்து லைக் யூஸ்வலாக இந்தியன் பாப்புலேஷனில் வந்து ரைஸ் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். இதனால் வந்து மற்ற டிசீஸ், டயபெட்டிஸ் அந்த மாதிரி வர்றதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து லைக் ரைஸ் வந்து அட்லீஸ்ட் பர் டேக்கு வந்து ஜஸ்ட் ஒரு செஷன் ஒரு மீல்ஸ் மட்டும் போதும். அண்ட் மீதி 2 லைக் நம்ம வந்து வீட் அதிகமாக உள்ள பொருட்கள் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இது வந்து லைக் டயட் கன்சிடர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து வெயிட் ஓவர் வெயிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ டயட் விடுது அடுத்தது வந்து உடற்பயிற்சி கண்டிப்பாக எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து லைக் ஏன்னா முன்னாடி காலங்களில் வந்து நம்ம வந்து மனிதன் வந்து வயலில் வேலை செஞ்சு ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் வந்து லைக் உணவு எனர்ஜி எல்லாம் அதில் வந்து கேலரிஸாக பேர்ன் ஆகும். பட் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ரொஃபஷன் வந்து ஐடி ப்ரொஃபஷன், எல்லாருமே வந்து ஏசி ரூம் அண்ட் உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒர்க் பண்ணுறது தான் வந்து மோஸ்ட் பாப்புலேஷனில் வந்து இதுவாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஒன்லி வே டு பேர்ன் த கேலரிஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. எக்ஸசைஸ் பண்ணும். இது போக வந்து லைக் நல்ல தூக்கம், அதுவும் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 to 8 hours சவுண்ட் ஸ்லீப் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேணும். ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாலே வந்து பின்னாடி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம தடுக்கலாம். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக எலும்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை வலிமையாக வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த வலிமை பற்றி பேசும்போது அக்டோபர் 20 எலும்பு வலுவிழப்பு தினமாக நம்ம ஏன் கடைபிடிக்கிறோம், இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன, இதோட பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது சின்ன வயசுலேருந்தே சில ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன, எந்த நிலையில் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த துறையில் இன்னைக்கு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. பல அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்றால் நூல்களை படித்தாலே போதும் என்கிறார் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய பல நூல்களிலிருந்து பல தகவல்களை அழகாக தொகுத்து இனிமையாக இன்றைக்கும் வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும்
என் அன்பு வணக்கம். புதிய புதிய நூல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எப்போதும் எந்த இலக்கியமும் எந்த மொழித்திறனும் யார் ஒருவரோடும் நின்று போய்விடுவதில்லை. நாம் வள்ளுவரை போற்றுகிறோம் என்றால் வள்ளுவரோடு எல்லாம் முடிந்து விட்டது என்பதற்காக அல்ல, வள்ளுவரிடமிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான். கம்பனின் கவிநயத்தை போற்றுகிறவர்கள் கம்பனிடமிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான். எனவே பழைய யாப்பு, பழைய இலக்கியங்கள், பழைய மொழிநடை இவற்றையும் நாம் கைவிட்டு விடாமல் அதே நேரத்தில் புதியவைகளையும் படைத்து கொண்டே இருப்பதுதான் மொழியினுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்பாக ஒரு நூல் வெளிவர இருக்கிறது. இன்னமும் அந்த நூல் வெளியாகவில்லை. ஒரு முன்னுரைக்காக என்னிடத்தில் அந்த நூல் வந்தபோது படித்து பார்த்த நேரத்தில் வியப்பாக இருந்தது. காலத்தின் குரல் பெரியார் என்பது அந்த நூலினுடைய பெயர். ஒரு சின்ன புத்தகம்தான். காலத்தின் குரல் என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்தில் காலத்தின் குரல் பெரியார் என்று இருக்கிறது. அட்டைப்படத்தில் வள்ளுவரும் பெரியாரும் இருக்கிறார்கள். என்ன தலைப்பு? இரண்டு பேருக்கு என்ன ஒற்றுமை? வேறொன்றுமல்ல, வள்ளுவரினுடைய யாப்பு நடையை கையில் எடுத்துக்கொண்டு பெரியாரின் கருத்துக்களை இன்றைக்கு ஏற்றாற்போல் சொல்லியிருக்கிற புத்தகம்தான் அது. அதாவது திருக்குறள் வடிவத்தில் 1.25 அடியில். குறள் என்பது ஒரு யாப்பு வடிவம். சிந்து என்பது போல, வெண்பா என்பது போல அது ஒரு யாப்பு வடிவம். குறுகியது என்று பொருள். 2 அடிதான். சிந்து என்றால் கூட 3 அடி. இது 2 அடி. முதல் அடியில் 4 சீர், இரண்டாவது அடியில் 3 சீர், 7 சீர்கள் தான். 1.25 அடி தான், 2 அடி கூட இல்லை. அந்த 1.25 அடியில் எந்த பாட்டு எழுதப்பட்டாலும் அதற்கு குறள் என்றுதான் பெயர். ஆனாலும் திருக்குறளின் சிறப்பு காரணமாக, வள்ளுவரின் செம்மை காரணமாக நாம் குறள் என்றாலே திருக்குறள் என்றுதான் கருதுகிறோம். அந்த குறளின் வடிவத்தில் பெரியாரின் செய்திகளை எழுதியிருக்கிற அந்த புத்தகம்தான் காலத்தின் குரல் பெரியார் என்பது. கன்னியாகுமரியை சார்ந்த புலவர் தமிழரசன் அவர்கள் எந்த இடத்திலும் யாப்பு பிழையும் நேர்ந்து விடாமல், கருத்து பிழையும் நேர்ந்து விடாமல், இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையிலும் இனிமையாகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் அழுத்தமாகவும் அந்த செய்திகளை நூலில் அவர் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் 44 அதிகாரங்கள், 440 குறட்பாக்கள். திருக்குறள் என்றாலே 133 அதிகாரம் இருந்தாக வேண்டும், 1330 குறட்பாக்கள் இருக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. 44 அதிகாரங்களில் 440 குறட்பாக்களை மட்டும் தமிழரசன் தந்திருக்கிறார். நான் நூலாசிரியரிடத்திலேயே கேட்டேன், அது என்ன கணக்கு 44 என்று. வள்ளுவரிடம் நாம் கேட்க முடியாது, அது என்ன கணக்கு 133 என்று வள்ளுவருக்குத்தான் தெரியும். ஆனால் இவர் ஒரு கணக்கை சொன்னார். வேறொன்றுமல்ல, ஐயா பெரியார் அவர்கள் இறந்து போய் 44 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே நான் 44 அதிகாரத்தில் குறட்பாக்களை எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். உள்ளே இன்றைய நிலைமைக்கு ஏற்ப பல செய்திகள் மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. குறள் நடை எவ்வளவு வலிமையானது என்பதை இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆணவ கொலை என்பது பற்றி வள்ளுவர் கண்டிப்பாக திருக்குறள் எழுதியிருக்க முடியாது. காரணம், அந்த நாளில் அப்படி ஏதும் நடக்கவில்லை. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆணவ கொலைகளை பற்றியே ஒரு அதிகாரம், அதில் 10 குறட்பாக்கள். ஆணவத்தால் கொல்லாதே, ஆணவத்தை கொல் என்கிறார். இது ஒரு அடி, 1.25 அடியில் ஒரு அடியைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆணவத்தால் கொல்லாதே, ஆணவத்தை கொல். இது ஒவ்வொரு இடத்திலும் எழுதி வைத்து கொள்ள வேண்டிய வரியாக இருக்கிறது. நமக்கு வியப்பாக இருக்கிறது, கொலையிலே என்னடா கௌரவ கொலை? அப்படித்தான் முதலில் சொன்னார்கள். ஆணவ கொலை என்பது பின்னால் வந்து சேர்ந்த சொல். முதலில் அதனை கௌரவ கொலை என்றார்கள். கொலையே கௌரவத்தை குலைக்கும். இந்த கொலை கௌரவத்தால் செய்யப்படுகிற கொலை என்று சொன்னார்கள். அது ஆணவத்தால் செய்யப்படுகிற கொலை. ஆணவத்தினால் யாரையும் கொல்லக்கூடாது, ஆணவத்தை தான் கொல்ல வேண்டும் என்பதை இந்த வரி நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய தமிழ் இனத்தினுடைய வரலாற்றையெல்லாம் 1.25 அடியில் சில குறட்பாக்களில் அவர் நயமாக சொல்லி போவதை பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. இவருக்கு இந்த யாப்பும் சொற்சுருக்கமும் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கின்றன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மன்னவர் சில பேர் மதத்திடம் மண்டியிட்ட பின்னரே வீழ்ச்சி நமக்கு என்று ஒரு குறள் சொல்லுகிறது. இது ஒரு நீண்ட வரலாற்றின் சுருக்கமான உரை. எப்போது தமிழ் இனத்துக்கு வீழ்ச்சி வந்தது? மன்னவர் சில பேர் மதத்திடம் மண்டியிட்ட பின்னரே வீழ்ச்சி நமக்கு. அதற்கு பிறகுதான், அதற்கு முன்னால் இல்லை, சங்க காலத்திலே இல்லை. சங்க இலக்கியங்களில் எல்லாம் படித்து பார்க்கிற போது மன்னர்கள் எந்த இடத்திலும் எந்த மதத்திடமும் மண்டியிடவில்லை. மதம் ஒரு நாட்டில் இருக்கலாம் என்பது வேறு,
ஆனால் அது கூட மதத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க வேண்டாமா? மதமே அரசியலை கையில் வைத்துக்கொண்டு மதமே அரசை நடத்தினால் எப்படி இருக்கும் என்பதை ஐரோப்பிய நாடுகளும் ஒரு கட்டத்தில் பார்த்தன. பிறகுதான் மதம் வேறு அரசியல் வேறு என்று பிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. ஆனால் தமிழகத்தின் பழைய வரலாற்றில் மதம் வேறு அரசு வேறாகத்தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் மதம் இல்லாமலேயே இருந்தது. இன்றைக்கு கீழடியில், அன்றைக்கு சிந்து சமவெளியில் தோண்டி எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் எவற்றிலும் மதத்தினுடைய சாயல் இல்லை. தமிழர்கள் மதம் சாராமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இடையிலே தான் வந்திருக்கிறது. ஆனால் இடையிலே வந்த மன்னவர்கள் மதத்தை பார்த்தது மட்டுமல்ல, மதத்தை சார்ந்தது மட்டுமல்ல, மதத்திடம் மண்டியிட்டார்களே, அதற்கு பின்னர் தான் வீழ்ச்சி நமக்கு வந்தது என்கிற வரலாற்றை சொல்கிறார். இன்னொரு சமூக வரலாற்று செய்தியை அவர் சொல்லியிருக்கிற சுருக்கமும் விதமும் மிக அழகானது. மாட்டை பிடித்தகை நாட்டை பிடித்தது, மாட்டை நம் கையில் கொடுத்து என்று அந்த திருக்குறள் முடிகிறது. வருகிற போது மாட்டை பிடித்து கொண்டு வந்தார்கள், பிறகு நாட்டை பிடித்து விட்டார்கள். நாட்டை பிடித்ததற்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், நாம் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது உனக்கெல்லாம் படிப்பு வராது, நீ மாடு மேய்க்கத்தான் லாயக்கென்றார்கள். யார் மாடு மேய்த்து கொண்டு நம் நாட்டுக்குள் வந்தார்களோ அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ எல்லாம் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று. அதை எப்படி சுருக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். மாட்டை பிடித்தகை நாட்டை பிடித்தது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஆப்பிரிக்க கவிஞன் ஒரு கவிதை எழுதினானே, அன்று அவர்கள் உள்ளே வருகிற போது அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தது, எங்கள் கைகளில் நாடு இருந்தது. இன்றைக்கு எங்கள் கைகளில் பைபிள் இருக்கிறது, அவர்கள் கைகளில் நாடு இருக்கிறது என்று ஏறத்தாழ அதை அப்படியே ஒத்திருக்கிறது. அந்த கவிதை கூட 5 வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழரசன் அவர்கள் இந்த நூலில் 1.25 அடியில் சொல்லுகிறார், மாட்டை பிடித்தகை நாட்டை பிடித்தது, மாட்டை நம் கையில் கொடுத்துவிட்டு இப்போது நாம் தான் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறோம் என்கிறார். ஐயா பெரியாரும் திராவிட இயக்கமும் இல்லையானால் நாம் தொடர்ந்தும் மாடு பிடிக்கிறவர்களாகத்தான் இருந்திருப்போம். இன்றைக்கு படிக்கிறவர்களாக, பதவியில் இருக்கிறவர்களாக, பலவற்றை அறிந்தவர்களாக மாறியிருப்பதற்கு இந்த தமிழ் மண்ணில் திராவிட இயக்கம் செய்த தொண்டு மிக பெரியது என்பதையெல்லாம் இந்த திருக்குறள் வடிவில் இருக்கிற பெரியாரின் கருத்துக்களை கொண்டிருக்கிற இந்த நூல் பல இடங்களில் சொல்லி செல்கிறது, தெளித்து செல்லுகிறது. மிகச் சுருக்கமாக 1.25 அடியில் சொல்லப்பட்டிருந்தாலும் எத்தனையோ செய்திகள், வாழ்வியல் செய்திகள், வெறும் அரசியல்தான் என்று இல்லை. காமத்தை பற்றி கூட ஒரு அதிகாரம் இருக்கிறது. வள்ளுவனே காமத்து பாலை பாடியிருக்கிறான் இல்லையா? அதுவும் மிக அருமையாக அந்த சொற்களிலேயே அந்த வரலாற்றை, காமத்தின் படிநிலைகளை, தயக்கம், மயக்கம், முயக்கம், இயக்கம், இதுதான் காமத்தின் படிநிலை என்கிறார். இந்த 4 சொற்களும் வெறும் எதுகைக்காக போடப்பட்டிருக்கிற சொற்கள் இல்லை. சிந்தித்து பார்த்தால் காமத்து பாலை இதைவிட அழகாக சொல்ல முடியாது. முதலிலே ஒரு தயக்கம் இருக்கும், பிறகு ஒருவர் மீது ஒருவருக்கு மயக்கம் இருக்கும். அந்த மயக்கத்தில் முயக்கம் என்றால் கட்டி தழுவுதல் என்று பெயர், முயக்கம் இருக்கும். அதற்கு பிறகு இல்லற வாழ்வின் இயக்கம் இருக்கும் என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை இப்படி சுருக்கமாக அந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்த புத்தகம் வெளிவருமானால் திருக்குறள் யாப்பு வடிவமும் மக்களிடம் செல்வாக்கு பெறும், இந்த கருத்துகளும் மக்களிடம் சென்றடையும். இது ஒரு நல்ல நூலாக அமைந்திருக்கிறது. ஒரு நாட்டின் குடிமகனாக அந்நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக சில சட்டங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது 498A என்ற இந்திய தண்டனை சட்டத்தின் ஒரு முக்கியமான பிரிவு குறித்து சில வாரங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்த அந்த தீர்ப்பு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகிற அந்த விஷயம் குறித்து தான். 498Aன்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இந்திய தண்டனை சட்டம் என்கிற சட்டமானது ஒரு பெண் திருமணமாகி அவள் பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே அவள் கொடுமைக்கு ஆளானால் அந்த கொடுமை செய்கிற நபர், வன்முறை செய்கிற நபர் யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற முறையிலே அதனை குற்றமாக அறிவிக்கிறது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா
இப்போது கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நீ என்ன சீர் கொண்டு வந்த, அதை போய் வாங்கிட்டு வா, அல்லது என் மகனுக்கு இன்னும் பைக் வரல, அதுக்கு பைக்கு போய் பணம் வாங்கிட்டு வா, அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் இது நீ செய்யலை, இது நீங்கள் செய்யலை என்பது, அல்லது பெற்றவர்களை நிர்பந்திக்க சொல்லுவது அப்படிங்கிற விஷயங்களும் கூட வன்முறை அல்லது வன்கொடுமை அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரும். இவற்றை செய்கிற நபர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மாமியார் நாத்தனார் யாராக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் எல்லாருக்குமே தண்டனை என்று நம்முடைய சட்டம் சொல்லுகிறது. இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, 1961 வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த சட்டத்தினுடைய வீரியம் குறைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வரதட்சணை வாங்குவது, கொடுப்பது, அதற்கு தூண்டுவது ஆகிய குற்றங்களை தாண்டி வெளியே வரதட்சணை கேட்டு துன்பப்படுத்துவதுக்கு சம்பந்தமாக ஒரு பிரிவை சேர்க்க வேண்டும், அதை ஒரு குற்றமாக அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னதன் அடிப்படையில் தான் 498A 498A பிரிவின் அடிப்படையில் கொடுமைப்படுத்துதல் குற்றம் என்று சொல்லப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் நீண்ட காலமாக பெண்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, அது வரதட்சணைக்காக இருக்கலாம், அல்லது சீர் கொண்டு வரலன்னு இருக்கலாம், வேறு எதுவாக இருந்தாலும் அந்த பெண்கள் இந்த சட்ட பிரிவின் கீழே வழக்கு, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க போலீஸில், இந்த மாதிரி என்னை துன்புறுத்துறாங்க, இல்லை மாமியார் கொடுமைப்படுத்துகிறாங்க, அல்லது நாத்தனார் கொடுமைப்படுத்துகிறாங்க, இல்லை இதை கேட்டு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு என் வீட்டுக்காரர், இப்படி பல குற்றச்சாட்டுக்களை அதிலே முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. அதை கூப்பிட்டு முதல்ல விசாரிப்பாங்க, விசாரித்து அந்த புகாரிலே அடிப்படையிலே முகாந்திரம் இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்க, பிரைமா ஃபேசியா அங்கே ஒரு கேஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வழக்கு பதிவு செய்யப்படும். இதுதான் நிலவரமாக இருந்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக, ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளாக இந்த சட்டம் பயன்படுத்துகிற விதம் குறித்து பல்வேறு கருத்து பரிமாணங்கள் எழுந்திருக்கின்றன. அதில் குறிப்பாக சொல்ல போனாக்க, பெண்கள் இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கணவனே அடிச்சிட்டா கூட, அல்லது மாமியாருக்கும் மருமகளுக்குமே சண்டைனா கூட, அந்த குடும்ப நபர்கள் அத்தனை பேரையும் இழுத்துட்டு ஸ்டேஷனில் நிறுத்திடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில். சம்டைம்ஸ் வழக்கு வரைக்கும் போய் அப்பாவியாக இருக்கிற சில பேர் கூட மாட்டிக்கிறாங்க. அது அப்படி அப்பாவியாக மாட்டுகிறவர்கள் என்று சொன்னாலும் கூட அது ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா குற்றம் யார் புரிந்தார்களோ அவர்களை தான் ஏன்னா இவங்க சொன்னதுனால மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. அது புகார் விசாரித்து அதில் அடிப்படையில் முகாந்திரம் இருக்கான்னு தெரிஞ்சு தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இந்த குற்றச்சாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயே ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, நிறைய வழக்குகள் இது உண்மையான வழக்குகளாக இருக்குமா இல்லையா என்கிற முறையிலே யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நீதிமன்றங்கள் தள்ளப்பட்டன. அப்போ தான் என்ன சொன்னாங்க, 498A அப்படிங்கிற பிரிவை பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள், பழிதீர்க்கிற நடவடிக்கையாக எடுக்கிறார்கள், அல்லது கணவனை தன்னுடைய வழிக்கு திருப்புவதற்காக இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசப்பட்டது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சந்திரமௌலி என்கிற அந்த நீதிபதி அவர்கள் பேசுகிற பொழுது நிறைய வழக்குகளில் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி, அதனுடைய கணக்கெடுப்பின் படி பார்க்கிற பொழுது நிறைய வழக்குகள் நிரூபிக்கப்பட முடியாமலே போயிருக்கிறது, நிறைய ஆண்கள் விடுதலையாகி வந்திருக்காங்க, அப்போது இந்த புகார்களிலே உண்மை இருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுகிறது, எனவே உடனடியாக அரெஸ்ட் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 498A அப்படின்னு ஒரு குற்றப்பிரிவு வந்தால் இனிமேல் யாரையுமே அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது சரியான நடைமுறை தானா? அப்போ உண்மையான குற்றவாளிகள் இருக்கலாம், அடிபட்டு மண்டை உடஞ்சி ஒரு பெண் வந்திருக்கலாம், அந்த மாதிரியான சூழலிலே அந்த பெண்ணை அவர்கள் கொடுக்கிற குற்றச்சாட்டை பதிவு செய்வதும், எஃப்ஐஆர் போடுவதும், முதல் தகவல் அறிக்கை செய்வதுமாக தொடர்ந்து சட்டம் கொடுத்திருக்கிற வழிமுறைகளிலே இவை நடத்தப்பட வேண்டும். அதுதான் அடிப்படையில் ஒரு விஷயம். பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிய இயக்கம் என்பது இப்படிப்பட்ட அணுகுமுறை என்பது உச்சநீதிமன்றம் எடுத்திருப்பது சரியானது அல்ல என்று ஒரு தீர்மானத்தை முன்வைத்து அதற்கான அடிப்படை ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு உச்சநீதிமன்றத்தின் முன்னாலே வைத்தது. அப்போ தான் சொன்னாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு வழக்கு நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லுவதனாலேயே குற்றம் இல்லை என்று ஆயிட முடியாது, ஏன்னா நிரூபிப்பது என்பது காவல்துறையினரின் பங்கு. எனவே புகார் கொடுத்தவர்
சம்டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே சமரசமாக போயிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வழக்கு நடக்கிற பொழுது. சம்டைம்ஸ் சரியான சாட்சிகள் கிடைக்காம அதன் காரணமாக நீர்த்து போகிறது என்று பல விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இதற்கான அடிப்படை காரணங்கள் இருந்தும் 498A பிரிவு எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதனை நீர்த்து போகிற வகையிலே இப்போ இருக்கிற தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொன்னதன் அடிப்படையிலே இன்றைக்கு உச்சநீதிமன்றமானது அந்த வழக்கை தன் கையிலே எடுத்திருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு சரியில்லை என்கிற அடிப்படையிலே தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பு, இந்த வழக்கு இன்னும் தீர்ப்பு வழங்குகிற வரை நம்ம காத்திருக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக 498 பிரிவு பெண்களை கொடுமைப்படுத்துதல் என்கிற இந்த பிரிவுக்கான உயிரோட்டம் திரும்ப கிடைக்கும் என்கிற நம்பிக்கைகளோடே இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். நம் மனதை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பத்ர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் இப்பொழுது அடோலசன்ஸ், அதாவது இளம், அதாவது விடுதலை பருவத்தில் நம் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய சங்குஜங்கள் என்ன, நம்ம அதை எப்படி அதை தவிர்ப்பது, எப்படி அதை நாம் சரி செய்வது என்பதையெல்லாம் நாம் இங்கு பார்ப்போம். அதாவது விடுதலை பருவம் என்பது பொதுவாக எடுத்துக்கொண்டு டீனேஜ் சொல்கின்றோம். 11 வயது முதல் 19 வயது வரை டீனேஜ்னு கூறுகின்றோம். இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது யூத் என்று கூறுகிறார்கள். யூத் என்பது 15 வயது முதல் 25 வயது வரை அதை எடுத்துக்கொள்கிறார்கள் யூத் என்பது. இன்னும் சில பேர் யங்ஸ்டர்ஸ் என்று கூறுகிறார்கள். யங்ஸ்டர்ஸ் என்றால் 11 வயது முதல் 25 வயது வரை உள்ள அந்த பருவத்தை விடுதலை பருவம், இளம் பருவம் அல்லது விடுதலை பருவம் என்று கூறுகின்றார்கள். குமரப்பருவம் என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். விடுதலை பருவம் என்று பயன்படுத்துகிறார்கள், அது இளம் பருவம் என்று பயன்படுத்துகிறார்கள், மற்றும் குமரப்பருவம் என்று கூறுகின்றார்கள். எல்லாமே ஒன்று தான். ஆக 11 வயது முதல் 19 வயது வரை டீனேஜ் கூறுகின்றார்கள். 11 முதல் 25 வயது வரை உள்ளவர்களை யங்ஸ்டர்ஸ் என்று கூறுகின்றார்கள். 15 முதல் 25 வயது வரை உள்ளவர்களை யூத் என்று கூறுகிறார்கள். யூத் ஹாஸ்டல் சொல்கின்றமே, யூத் ஹாஸ்டல், அதுபோல் யூத் என்று கூறுகின்றார்கள். அத்தனையுமே ஒரே பருவத்தில் உள்ளதுதான். இந்த பருவத்தில் மாணவர்கள், குழந்தைகள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். அதாவது பொதுவாக இதை 3ஆக பிரித்திருக்கின்றார்கள் இந்த பருவத்தை, விடுதலை பருவத்தை. அதாவது முன்பருவம், மத்திய பருவம் அண்ட் கடைசி பருவம் என்று. பருவம் என்பது 11 வயது முதல் 13 வயது வரை, 13-14 வயது வரை உள்ளதை முன்பருவம் என்று கூறுகின்றார்கள். இந்த பருவத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த பருவத்தில் அவர்கள் பொதுவாக பெற்றோர்களை எதிர்ப்பார்கள். பெற்றோர்கள் எது சொன்னாலும் 1000 கேள்வி கேட்பான். அது எப்படிமா, இது எப்படிமா என்று ஒவ்வொன்றுக்கும் கேள்விகளே கேட்பார்கள். பெற்றோர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உடனே. அவர்கள் அத்தனை கேள்விகளும் கேட்டு அதற்கு தான் அவர் ஏற்றுக்கொள்வார்கள் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பெற்றோர் எது சொன்னாலும் அவர்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. பெற்றோர் வேலை சொல்லட்டும், ஒரு சின்ன ஒரு வேலை சொல்லட்டும், தம்பி இதை போய் அதை கடைக்கு போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லட்டும், செய்ய மாட்டார்கள். ஆனால் நண்பர் சொன்னால் கேட்பார்கள், நண்பர் எது சொன்னாலும் கேட்பார்கள். நண்பருடைய வீட்டில் எது சொன்னாலும் இவர்கள் கேட்பார்கள். ரேஷன் கடையில் போய் நிற்பான், மணிக்கணக்கில் நின்று வாங்கிட்டு வருவான் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்காக, தன் வீட்டுக்காக செய்ய மாட்டார்கள். இதுபோல் ஒரு டெண்டன்சி இருக்கும் அந்த வயதில். அது மட்டும் இல்லாமல் அந்த வயதில் அவர்கள், அந்த பருவத்தில் அவர்கள் கேங்காக இருப்பாங்க. அது ஒரே இனம் தான். மெயில்னால் மெயில், ஃபீமேல்னால் ஃபீமேல். ஃபீமேலெல்லாம் ஒரே கேங்காக இருப்பாங்க, மெயிலெல்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க. அது கேங்கிசமாக தான் இருப்பாங்க இந்த வயதில். ஒரு கேங் இந்த கேங்கோட சண்டை போடுறது, அது கமெண்ட் அடிக்கிறது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். கேங் டு கேங் தான் இருக்கும், கேங்காக இருப்பார்கள். அந்த அடுத்த பருவம் வரும்பொழுது, மத்திய பருவம் வரும்பொழுது, அதாவது 14 முதல் 16 வயது வரை, அந்த பருவம் வரும்போது அவர்கள் தனித்து விடுவார்கள். அந்த கேங்கில் தனிச்சுறாங்க. தனித்து ஆப்போசிட் செக்ஸோடு ஒரு ஈடுபாடு ஏற்படுகின்றது, ஒரு ஈடுபாடு ஏற்படுகின்றது. அங்கே அவர்கள் அதை பிரிந்து அங்கே சென்று விடுவார்கள். அந்த பருவத்தில் அவர்கள் தன் காதலிக்காக காதலனுக்காக அவர்கள் ஈடுபடுவார்கள். ஸோ அப்போது அவர்களுக்கு மற்றவர்கள் பற்றி அவர்களுக்கு தெரியாது. தன்னுடைய காதலி தான் அவர்களுக்கு உயிர், காதலன் தான் உயிர்,
மற்ற எதையும் எந்த இதுவும் அவர் கண்களுக்கு படாது. அவர்களுக்கு தேவை என்னெல்லாம் அவர்களுக்கு அதாவது செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். தனக்கு ஒரு மரியாதை தர வேண்டும், தனக்கு ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும், சொசைட்டியில் மக்கள் மத்தியில் சமுதாயத்தில் தனக்கு ஒரு பேர் வர வேண்டும், தனக்கு ஒரு ஐடென்டிட்டி வர வேண்டும், தனக்கு மரியாதை இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் பெரியவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கின்றதோ அதுபோல் ஒரு மரியாதை இருக்க வேண்டும். தான் சொசைட்டியில் நான் பெரிய ஆளாக இருக்கணும் என்ற ஒரு எண்ணங்களெல்லாம், தனித்துவம் போன்ற எண்ணங்கள்லாம் வந்துவிடும் அவர்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு அதாவது அக்ரெஷன் அதிகமாக இருக்கும். எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட், எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஆர்குமெண்ட், ஏன், எதற்கு என்ற கேள்விகளை தான் உதித்து கொண்டிருப்பார்கள். அதுபோல் ஒரு பருவம். அந்த பருவம் கிட்டத்தட்ட எல்லா பெற்றோர்களும் அந்த பருவத்தில் அந்த குழந்தைகளிடம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், இது அப்படியே தொடர்ந்து வருமோ என்று பயப்படுகின்றார்கள். அப்படியல்ல, அந்த பருவத்தில் தான் அப்படி இருக்கும். பருவம் மாறும் பொழுது கண்டிப்பாக மாறிவிடும். பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த பருவத்தில் அவர் நடந்து கொள்கின்ற முறையை பார்த்து இது அப்படி தான் இருக்குமோ எப்பொழுதும் என்று பயந்து போய் ஆன்டிசிபேட்டரியாக அவர்கள் சில செயல்களில் ஈடுபடுவார்கள். அந்த செயல்தான் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுகின்றது. அந்த குழந்தைகளுக்கு மாறி பெற்றோர்கள் முதல் எதிரிகளாக மாறிவிடுகின்றார்கள். பெற்றோர்கள் என்னவோ குழந்தைகள் நன்மைக்காக, குழந்தைகள் மாறிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக செய்கின்றார்கள். அந்த முன்னெச்சரிக்கைகள் குழந்தைகளுக்கு எப்படி ஆகின்றது என்றால், அது ஒரு அதாவது இவர்கள் வேண்டாது செய்வது போல, இவர்களை மதிக்காதது போல, இவர்களை அடக்குவது போல நினைத்து அவர்கள் அதாவது மிஞ்சி விடுகிறார்கள். மிஞ்சிவிட்டு சூசைட் போகின்றார்கள், தற்கொலை போகின்றார்கள். பல மாதிரி பெற்றோர்களை வஞ்சிக்க வேண்டும், பெற்றோர்களை வஞ்சம் வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எதிராக செய்கின்றார்கள், ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் எதிரான வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். பெற்றோர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஈடுபடுகின்றார்கள். பெற்றோர் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று ஈடுபடுகின்றார்கள். ஆகவே நம்ம அந்த நேரத்தில் அந்த வயதில் நாம் குழந்தைகளை நாம் இப்படி விடுவார்களோ என்று நாம் பயந்து நாம் ஆன்டிசிபேட்டரியாக எந்த ஒரு முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு விபரீதமான ஒரு காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அது ஈடுபட்டோம் என்றால் மாறாக அது மாறிவிடும். நாம் பெற்றோர் குழந்தைகளுடைய எதிரிகளாக மாறிவிடுவோம். ஆகவே நாம் அதை பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த வயதில் அவர்கள் மூர்க்கத்தனமாக இருப்பார்கள், எதுக்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருந்தோம் என்றால் அந்த பருவம் தாண்டி வரும்பொழுது, அதாவது கடைசி பருவம் வரும்பொழுது, முதல் பருவம், மத்திய பருவம், கடைசி பருவம் வரும்போது அவர்கள் அதாவது 16, 17 முதல் 19 வயது வரை உள்ள பருவத்தை கடைசி பருவம் என்று சொல்லிட்டோம். அந்த பருவம் வரும்பொழுது அவர்கள் மெச்சூராகி விடுவார்கள். அவர்களுக்கு நல்லது கெட்டது எது என்று தெரிந்துவிடும். எது நல்லது எது கெட்டது என்பதை மிக தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஹார்மோனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் இந்த பருவத்தில் உடலில் உடைய வேகம் அதிகமாக இருக்கும். உடல் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கின்றதோ, உடலில் உள்ள வேகங்களுக்கு ஏற்ப உடலுடைய ஹார்மோன்கள், நீர்கள், நாளமில்லா சுரப்பிகள் வழியாக வரக்கூடிய அந்த சுரப்பிகளுடைய செக்ரீஷன் அதிகமாக இருக்கும். உடலுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உள்ளத்தின் வேகம், மனதின் வேகம் இருக்காது, குறைவாக தான் இருக்கும். உடல் வேகம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் தாம் தீம் அலைவார்கள். ஆனால் வேகம் தான் இருக்கும், விவேகம் இருக்காது அந்த வயதில். ஆகவே அவர்கள் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வார்கள். அதை நாம் என்ன வேண்டாம். ஏனென்றால் அந்த பருவம் தாண்டி அடுத்த பருவம் வரும்பொழுது, கடைசி பருவம் வரும்பொழுது அவர்கள் மிக சாஃப்டாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் உணரக்கூடிய சக்தி வந்துவிடும். தம்முடைய வாழ்க்கையில் நாம் வேலை அச்சீவ் பண்ண வேண்டும் என்று அவர்கள் அந்த வகையில் அவர்கள் முன்னேற ஆரம்பிப்பார்கள். அதாவது லவ் அஃபேர்ஸ் என்பது, அதாவது ஈடுபாடு என்பது, பாலியல் ஈடுபாடு என்பது குறைந்துவிடும். கொஞ்சம் குறைந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும், கமிட்மெண்ட் பண்ண வேண்டும் என்பதை யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், பள்ளி பருவத்தில் தான் இவை அதிகமாக இருக்கின்றது. அதுதான் அந்த வயது. நாம் கல்லூரியில் பார்த்தோம் என்றால், கல்லூரியில் நடக்கின்ற விபத்துக்களை விட பள்ளியில் தான் அதிகமாக நடக்கின்றது இதுபோல் பாலியல் விபத்துக்கள். காரணம் இவர்களுக்கும் புரியாது. நாம் என்ன செய்கின்றோம், குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத் தருவதில்லை, செக்ஸ் எஜுகேஷன் கொடுப்பதில்லை. அந்த எஜுகேஷன் கொடுத்தாலே நாம் தவறாக நினைக்கின்றோம், நாம் எப்படியோ நினைக்கின்றோம் அதை. செக்ஸ் எஜுகேஷன் என்பது பெற்றோர்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். செக்ஸ் எஜுகேஷன் என்பது அதை பற்றி சொல்வது அல்ல குழந்தைகளுக்கு. ஏனென்றால் குழந்தைகளுக்கு அதை பற்றிய உணர்வுகள், அதை பற்றிய விவரங்கள் மிக குறைவாக கிடைக்கின்றன, அரைகுறையாக கிடைக்கின்றன, முழுமையாக கிடைப்பதில்லை, தவறுதலாக கிடைக்கின்றது. ஆகவே அவர்கள் அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு அவர்கள் பாதை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மஞ்சள் பத்திரிகைகள் இருக்கின்றது. ஸோ இதுபோல் இன்கம்ப்ளீட்டட், இன்அக்யூரேட், இன்எஃபிஷியன்ட், இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல்ஸ் தே ஆர் கெட்டிங். அதுதாங்க பிரச்சனை. ஆகவே நாம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு டெலிகேட் ஆகின்றோம். நம்ம ரொம்ப டெலிகேட்டாக இருக்கின்றது குழந்தைகளை பேசுவதற்கு. நம்ம அதை தவிர்த்து
நாம் குழந்தைகளிடம் பேசுவோம். அதை பற்றி நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.